ஹே பாடி, என்னோட வீக்கெண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் ப்ளம்மோட சாலிசைலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வச்சு என் ஃபேஸை நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நாளாகவே நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லுவேன். செகண்ட் ஸ்டெப்பாக என் ஃபேஸில் உள்ள அன்வான்ட் ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி காமசியோட ஃபேஸ் ரேசரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸில் உள்ள அன்வான்ட் ஹேர் எல்லாமே க்ளீனாக ரொம்ப பொறுமையாக எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா ஒரு வெட் டவல் வச்சு என் ஃபேஸ் நல்லா க்ளீனாக வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். தேர்ட் ஸ்டெப்பாக என் ஃபேஸ்க்கு நான் ஒரு ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். பேசிக்காகவே எனக்கு ஆயிலி ஸ்கின்ன்றதுனால என் ஃபேஸில் பயங்கரமாக ஆயில் செக்ரிகேட் ஆகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷீட் மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணுறதுனாலும் ஃபைன். என்னோடய ஷீட் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணதுமே என் ஃபேஸ் நல்லாவே க்ளோயிங்காக இருந்துச்சு. சார்கோல் மாஸ்க் என்னோடய ஃபேஸை ரொம்பவே ட்ரை ஆக்காமல் எக்ஸசிவான ஆயிலையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற 10% நியாசினமைட் சீரம் ப்ளஸ் 10% நியாசினமைட் மாய்ஸ்சரைசர் போட்டு என்னோடய ஸ்கின் கேரை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா க்ளோ அப் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்கின் கேரில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.